எழுதி கொடுத்து லிகித் இருக்கிறீங்க கொடுங்க பார்க்கலாம். ஐயோ ஆகிவிட்டது. என்னுடைய அக்கால் கைப்படி இருக்கிறதா? வேற என்ன இருக்கமா? அது மட்டும் இல்லைங்க, என் தாயிட கொடுத்த ஜமீன் முத்திரை பதிக்கப்பட்ட மோதிரம் கூட எனக்கு அடுத்தது. இந்த மோதிரம் ஜமீன் கூடத்தை சேர்த்து தான் போட்டிருப்பார்கள். அப்படி என்ன இது அக்கால் மோதிரம்? வேற என்ன இருக்கமா? என் தாய் தந்தைக்கு திருமணம் ஆகிய புகைப்படத்தை பாருங்க. அக்கா போல ஆகிவிட்டது. எப்பொழுது பார்த்தாலும் தம்பி தம்பி என்று ஆசையோடு அனுப்பாடியே இப்போது தம்பி விட்டு விட்டாயா? உன்னுடைய முகத்தை பார்க்க முடியாத பாவி ஆகிவிட்டது. அவருடைய பேர் என்ன சொன்னேன்? என்னுடைய பேர் வந்து தேன்மொழிங்க. என் பேர் மான்விங்க. தேன்மொழி. மான்விழி. நீங்கள் இருவது யாரு? என்னுடைய அச்சா. ஐயோ எந்த மனோ வாடிதம்மா ஏங்கி உள்ள வாடிதம்மா ஏக்கத்திலே நீ இருந்தா சோகத்திலே நான் இருப்பேன். கரசேரு காலம் எப்போ நீங்கள் சேர வேண்டியதுதான் சேர்ந்திருக்கிறீங்க. இனிமே அழவே கூடாதம்மா. என் அண்ணன் கோபத்தில் இருக்கிறார். அவள் கோபம் தீர வரையில் அதோ திடீர் மாமா என்ன பார்த்து உரைக்கின்றீர் மாமா? என்ன பார்த்து உரைக்கின்றீர்? இவ்வளவு நாளாக தான் நாங்கள் இருவருமே தாய் தந்தை பிரிந்து அனாதையாக திரிந்து கொண்டிருந்தோம். இப்போ தான் எங்க இருவருக்குமே சொந்தம் என்று கிடைத்திருக்கிறேன். ஒரு உறவு கிடைத்திருக்குன்னு மீண்டும் நாங்கள் இருவருமே சந்தோஷப்பட்ட மாமா. மீண்டும் எங்கள் இருவருமே இந்த குடிசையில் இருக்க சொல்லிவிட்டு நீங்க மட்டும் ஜமீனுக்கு போறீங்களா? வேண்டாம் மாமா, நாங்க இருவருமே இந்த குடிசையில் இருக்க மாட்டோம். நான் சொல்ல வந்து கேளமா. என்ன மாமா? விட்டு நான் எப்படி பிரிய மாட்டேன். உங்களுக்கு நினைவோடு தான் அடிக்க முடியாது.